Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மித்தாலிஸ் கார்னர். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் how to score good marks in maths. ஸோ மேக்ஸ் வந்து எல்லாருக்குமே டஃப்பான சப்ஜெக்ட். எனக்கும் தான், எனக்கு மேக்ஸ்னாலே பிடிக்காது. பட் நான் எப்படி படித்தேன் 10th ஸ்டாண்டர்டில் அண்ட் எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணேன் அதை பற்றி டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். அண்ட் இது வந்து எல்லாமே நான் ஃபாலோ பண்ணது, கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிறது, மேக்ஸ் வந்து சீக்வென்ஷியலான ஒரு சப்ஜெக்ட். அதை வந்து நம்மளால் படிக்க முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸால் எந்த ஒரு சம்மையும் வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம எந்த ஒரு லெக்சரோ இல்லை உங்கள் மேம் சொல்கிறது புரியல ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக டவுட் கேட்குறது வந்து தப்பே கிடையாது. டவுட் கேட்குறதுனால நம்ம கேட்குறதுக்கு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம கொஞ்சம் நிறைய விஷயமும் கற்றுக்கலாம். நம்ம ஒரு வாட்டி நீங்கள் டவுட் கேட்டிங்கன்னா அடுத்த வாட்டி கேட்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துடும். ஸோ உங்களுக்கு டவுட்டே கேட்டதில்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளால் மேக்ஸை போடவே முடியாது. ஸோ நீங்கள் டவுட் கேட்குறது வந்து தப்பே கிடையாது. எந்த ஒரு ஸ்டெப் புரியலனாலும் நீங்கள் கேட்கலாம். அந்த ஸ்டெப் கேட்குறது மூலயமா நம்மளுக்கு இன்டீரியராக இருக்க ஒரு ஸ்டெப்பை வந்து புரிஞ்சுக்க முடியும். செகண்ட் நான் சொல்ல போகிறது என்னென்னா, ஃபார்முலா ஷீட்டு. இது என்ன ஃபார்முலா ஷீட் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு சாப்டர் இருக்கும், லைக் ட்ரிக்னோமெண்ட்ரி, அல்ஜிப்ரா, அது மாதிரி நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம டீச்சர் நடத்தின பிறகு ஃபார்முலாவாக அந்த சப்ஜெக்டில் இருக்க எல்லா ஃபார்முலாவும் ஒரே ஷீட்டில் வந்து எழுதி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன்ல, அது மாதிரி இதை மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த ஃபார்முலா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம புக்கை திருப்பியாவது பார்ப்போம். அண்டு நம்ம அதை எப்படி டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சின்ன சின்ன ஃபார்முலா வந்து நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது மாதிரி தெரியாத இருக்க டெரிவேஷன்லாம் வந்து மேம் கிட்ட கேட்கலாம். இந்த ஃபார்முலா ஷீட்டை வந்து நீங்கள் சாப்டர் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு புக்கு பின்னாடி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரி நான் என்னோடய மேக்ஸ் புக்கில் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கேன் எக்ஸாம் டைமில். அட் த சேம் டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ணும் போதும் இந்த ஃபார்முலா ஷீட்டை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சம் நீங்கள் போட்டு பார்க்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் ஈஸியாக இருக்கும். புக்கை திருப்பி ஃபார்முலா ரெஃபர் பண்ணி டயர்ட் ஆகிறதுக்கு இது வந்து நம்ம ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஷீட்டை யூஸ் பண்ணி எக்ஸாம் டைம் லாஸ்ட் மினிட்ல வந்து ஃபார்முலா டக்குன்னு பார்த்துட்டு போக வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் டிப் என்னென்னா, யூஸ் ரிசோர்ஸஸ். உங்கள்கிட்ட இருக்க ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுங்கள். அது வந்து டிஜிட்டலாகவும் இருக்கலாம், ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எடுத்த நோட்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாரோ பண்ணி. அப்படி இல்லைனா இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம். நல்ல விஷயத்துக்கு நம்ம யூடியூபோ இல்லை இன்டர்நெட்டோ யூஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. யூடியூப்பில் நிறைய பேர் வந்து மேக்ஸ் சொல்லி தராங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு மேக்ஸே புரியாது, ஆனால் இப்போது எக்ஸாம் டைமில் அந்த சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஆனால் அந்த சம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ நைட்டில் வந்து மேம்க்கு கால் பண்ண முடியாது இல்லையா? அப்போ வந்து நீங்கள் யூடியூப்பை யூஸ் பண்ணலாம். ஸோ யூடியூப் இஸ் அ குட் ரிசோர்ஸ் ஃபார் ஸ்டடீஸ். ஓகேவா? அப்புறம் ட்ரையிங் நவ் இஸ் பெட்டர் தென் க்ரைங் லேட்டர். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி வந்து மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டோ இல்லை கம்மி மார்க் எடுத்து அழுகிறதுக்கு இப்போ நீங்கள் அந்த ஒரு சம்மை டக்குன்னு எடுத்து பார்த்து போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் நிறைய வாட்டி அதை மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் யூடியூப் வந்து எனக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் மேக்ஸில். இதனால் நான் சென்டம் கூட வாங்கியிருக்கேன். ஃபோர்த் டிப் வந்து ப்ராக்டிஸ். ஆமாம், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பிகாஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு சாப்டராகவே பொறுமையாக போகலாம். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஈஸி டு ஹார்ட் போகணும் எப்போயுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் மேக்ஸ் வந்து டஃப்பாக இருக்க பட்சத்தில் நீங்கள் ஈஸி டு ஹார்ட் போனால் தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நான் எப்போயுமே அதான் ஃபாலோ பண்ணுவேன். எப்போயுமே ஈஸியான சம் முன்னாடி போட்டோன்னா, நான் இதை போட்டுட்டேன் நம்மளுக்கு மேக்ஸ் வருது அப்படின்னு இருக்கும். அப்புறம் வந்து கஷ்டமான சம் வந்து நான் ட்ரை பண்ணியாவது எப்படியாவது போட்டுடுவேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு குட்டி டிப் தான். ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக இருக்கிறத போட்டுட்டு அப்புறம் கஷ்டமான இருக்கிறத போடுங்க. பிகாஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். அது இல்லைனா மேக்ஸ் சுத்தமாக நம்ம தொடவே முடியாது. நீங்கள் வந்து மேக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும் போது நீங்கள் ஒரு சம் தப்பாக போட்டுட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த பேப்பரை கிழிச்சு போடுறதோ இல்லை அழிச்சிடுறதோ அது பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. நான் அது மாதிரி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் வந்து கரெக்டாக போட்டோன்னையும் நம்ம ஃபஸ்ட்டு எங்கே தப்பு பண்ணோம் அப்படின்றது இருக்காது. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்போயுமே வந்து நீங்கள் ஒரு சம் தப்பாக போட்டிங்கன்னா அதை கிழிச்சிடாமல் கரெக்டாக ஒரு வாட்டி போட்ட பிறகு அந்த சம் எதனால் தப்பு வந்துச்சு, ஏன் நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் அப்படி பண்ணிக்கிட்டோம் அப்படின்றத வந்து ஒரு வேறு கலர் பெனில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலி நம்ம போனஸ் டிப்ஸ்க்கு வந்தாச்சு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு இந்த போனஸ் டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே வந்து செப்பரேட் நோட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் எக்ஸாம் டைம்லேயோ இல்லை ஒரு டெஸ்ட் அப்பையோ நீங்கள் திருப்பி பார்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸ்க்குன்னு வந்து தனியாக ஒரு லாங் சைஸ் அன்ரூல் நோட் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேக்ஸ்க்கு வந்துட்டு ஒரு டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு இப்போ சொல்கிறேன்.
மேக்ஸை பொறுத்தவரை வீக்லி ஒரு சாப்டர் போட்டால் போதும். அண்ட் அட் த சேம் டைம் ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸசைஸ், அப்புறம் வீக் டேஸில் வந்து டவுட்ஸ் அது மாதிரி வச்சுக்கலாம். டீட்டெயில் டைம் டேபிள் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஃபியூச்சர் வீடியோஸ். தட்ஸ் இட் கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு தனியாக டிப்ஸ் ஆர் டைம் டேபிள் வீடியோ ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு மேக்ஸை 1 to 10 எந்த அளவு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஒரு 8 சொல்லலாம். ஸோ உங்களுக்கு என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.